ஏக்கர் தான் கொடுத்து எதையுமே நேராக நான் சிஎம்ஐ பார்த்தேன், கண்ட்ரோல் போர்டு பார்த்தேன். நான் எப்படி டேரக்டாக சிஎம் போயிருந்தேன். இங்கே தான் வீடியோவில் தான் போடணும். நான் வீடியோவில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். அது பார்த்து உங்களுக்கு நடவடிக்கை வந்தால் எப்படி அதுக்கப்புறம் அவர் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறாரு. கூப்பிட்டு அவங்க பேசுகிறதோ இல்லைங்க, நேராக அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து என்ன ஏதுன்னு நேராக பார்க்குறது தான். அதை வச்சு நேராக நான் 35 2000 கொடுத்துருக்காங்க. 3 மாதம் சொல்லுங்க. 3 மாதம் சார். 35 2000 கொடுத்துருக்காங்க. அப்படின்னு கொடுக்குமா தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் நடவடிக்கை இருக்குல்ல. உங்களுக்கு எவ்வளோ இடம்னா சொந்த நிலம் சொந்த நிலையம் சரி 2 நாள் ஆகிருக்கு. அப்போ என்ன இப்போ சார் முதல் நம்ம அனுப்பணும்னா அப்போ அவங்க எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு ரீசன் சொல்லணும்ல. முதல் நீங்கள் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கு தீர்வு கிடையாது. பார்க்குறாங்களா இல்லை வந்தால் எப்படி போகலண்ணா சொல்லி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மெதுரு கிராமம். என் பேருக்கு வினோத்குமார். நான் இயற்கை விவசாயம் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். என் தலை பக்கத்தில் வந்து தாட் பிளான்ட்டு, சிமெண்ட் பிளான்ட், டாட் மிக்ஸ் வந்து நான் அனுமதி இல்லாமல் நடந்துருக்கு. 15 வருஷம் நடந்துருக்கு. பற்றி மாவட்ட ஆட்சிக்கிட்ட ஒரு 3 வாட்டி கொடுத்துருக்கேன். பொலிஷன் கண்ட்ரோல் கும்மிடி பூண்டி, பொலிஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஹிண்டி, வட்டார செயலர் மேஞ்சூர் பிடிஓ, இது கம்மி பிஎம் செல்லு கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லு 3 வாட்டி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு நடவடிக்கை தெரியும் இருக்கல. விவசாய நிலம் வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால் வளர்ச்சி ரொம்ப கம்மியாகுது. மானிய நிதி 200 மீட்டருக்குள்ளே இருக்குது. அதாவது அனுமதியை வந்து கொடுக்கக்கூடாது. அனுமதி இல்லாமல் நட்டின்னு இருக்காங்க. இதனால் விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்குது. குடியிருப்புங்க எல்லாமே பாதிக்குது. வாகன ஓடி வந்து நிறைய விபத்து ஏற்படுது. பக்கத்தில் வந்து 400 ஏக்கர் பெரிய ஏரி இருக்குது. இதில் வந்து தண்ணி விவசாயம் பண்ணுறோம், குடிநீர் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த தண்ணி வந்து மாசம் ஆகி பூமியில் இறங்குது. அதனால் விவசாயம் பாதிக்குது. நீங்கள் வந்து டியும் ஏயும் வந்திருக்காங்க. ஆய்வு பண்ணால் செட்டாக பண்ணல. ஆய்வு இது பண்ணலை. அவங்க போலீஸ் கட்டு பண்ணி 5 வாட்டிக்கு ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். போலீஸ் போஸ்ட் அமைச்சிருக்கேன். இது வந்து பார்த்துட்டு போகிறாங்க. என்ன நடக்க எடுக்கல. இங்கே தான் அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அந்த வண்டி மூலம் டெஸ்ட் பண்ணுறாங்க. மாதம் டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து தரப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் பற்றணும். அதனால் விவசாயம் நல்லா பாதிக்குது. குடியிருப்புக்கும் ரொம்ப பாதிப்பு ரொம்ப கெட்டு போகுது.